வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒரு செல்வம் என்னன்னு கேட்டா அதுதாங்க நம்மளுடைய கண் பார்வை தான். இன்னைக்கு பல பேருக்கும் மங்கலான பார்வை, கண்ணாடி இல்லாம இருக்க முடியாத ஒரு வாழ்க்கை. இதுக்கெல்லாம் காரணம் மொபைல் தாங்க. மொபைல்னால ஸ்ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாமே சாதாரணமாகவும் ஆகிவிட்டுருச்சு. ஏன்னா இப்போ இருக்கிற டெக்னாலஜி அந்த மாதிரி. ஒன்று மொபைல் இல்லை லேப்டாப் இந்த மாதிரி நம்ம அடிக்கடி பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் இது ஒரு நல்ல செய்தி இருக்குது. சில உணவுகளை நம்ம சாப்பிட்டா நம்மளுடைய கண் பார்வைக்கு மிகவும் உதவக்கூடியது, கண் பார்வையை மீட்டெடுக்கக்கூடியது. ஸோ சில உணவுகளை நம்ம எடுத்துக்கிறணும். ஸோ தினமும் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நம்ம பார்க்கக்கூடிய உணவை நம்ம எடுத்துட்டு வந்தோம்னா கண் நரம்புகள் பலம் பெறும். பார்வை ரொம்பவே தெளிவு அதிகரிக்கும். கண் சோர்வு எல்லாம் குறையும், கண் உலர்ச்சி குறையும். சிலருக்குலாம் ஓயாமல் ஃபோன் பார்த்துட்டே இருக்கனால கண்ணில் இருந்து கண்ணீர் தானாக வடியும். லேப்டாப் பார்க்குறதுனால அங்கேயும் கண்ணீர் தானாக வடியும். ஸோ அது எல்லாமே சரியாயிடும். இன்றைக்கி அந்த ரகசிய கலவை என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு உதவி. கண் பார்வை ஏன் குறைகிறது, அதுக்கான காரணத்தை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறணும். அதுக்கப்புறம் அதுக்கான ரெமெடியை நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, முதல்ல காரணம் தான் நம்மளுக்கு முக்கியம். ஸோ அப்போதான் நம்மளால அதை சரி பண்ணவே முடியும். முக்கியமான காரணம் என்னன்னா, அதிகமாக ஸ்க்ரீன் டைம் பார்க்கறது, மொபைல் பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அடுத்து விட்டமின் ஏ உங்கள் உடலில் குறைய ஆரம்பிச்சிச்சுன்னா கண் பார்வை மங்கலாக ஆரம்பிச்சிடும். அடுத்து தூக்கமின்மை. நிறைய பேர் நைட்லாம் தூங்கவே மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஃபோன் பார்த்துட்டே இருப்பாங்க, ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, தூங்குறதே இல்லை. அப்படி ஆகிப்போச்சு இப்போ உள்ள காலகட்டங்கள். அடுத்து வயது அதிகரிப்பு. வயதானவர்களுக்கு நார்மலாக அவங்க உடலில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு அதனால் கண் பார்வை குறைஞ்சிட்டே வரும். அடுத்து சரியான உணவு இல்லாமையினால. ஸோ இதனால தான் உங்களுக்கு கண் பார்வை குறைகிறது. இதனால ரெட்டினா பலவீனமாகும். ஐ மசில்ஸ் எல்லாமே சோர்வடைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு தான் நம்ம அந்த ஒரு ரகசிய கலவையை நம்ம எடுக்க போகிறோம். இந்த ரகசிய கலவைக்கு சக்தி வாய்ந்த பொருட்கள் தேவை. ஸோ அது தயார் பண்ணுறதுக்கு ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரெடியன்ட் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, மிளகு இருக்குதுல்ல, பிளாக் பெப்பர், அது 1 டேபிள் ஸ்பூன் நம்மளுக்கு வேணும். அடுத்து நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் என்னன்னா, பாதாம், ஆல்மண்ட். அந்த பாதாமை நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சு அதிலிருந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. அடுத்து பனங்கற்கண்டு, சுகர் கிறிஸ்டல் சொல்லுவோம்ல, வெள்ளை கலரில் இருக்கும்ல பனங்கற்கண்டு, அது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. அடுத்து சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. அடுத்து திரிபலா பொடி, திரிபலா, இது 3 பொருட்கள் சேர்ந்ததுனால இது திரிபலா. இது நாட்டு மருந்து கடை, ஆயுர்வேத மெடிசன்ஸ் கடை, எல்லா இடத்துலையுமே இது இருக்கும். இந்த திரிபலா பொடி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறோங்க. இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறணும். ஸோ இது எப்படி எடுத்துக்கிறணும், எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்த்துலாம். இது நம்ம தினமும் காலையில் வெறும் வயிற்றில் நம்ம எடுக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் நம்ம எடுத்துட்டு வெந்நீருடன் நம்ம குடிச்சிடணும். நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கலவையிலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து அப்படியே வாயில் போட்டுட்டு 1 கிளாஸ் வெது வெதுப்பான சுடு தண்ணி எடுத்து அப்படியே குடிச்சிருங்க. ஸோ இதுதான் முறை, இப்படி தான் குடிக்கணும். ஸோ இப்போ நம்ம பயன்படுத்தினோம்ல பொருட்கள், அந்த பொருட்கள்லாம் எப்படி வேலை செய்யுது, அது எதுக்காக நம்ம அந்த இதில் சேர்க்குறோம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்களா. அதனால் அது என்னென்ன நன்மைகள் கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதில் நம்ம எதுக்காக மிளகு சேர்க்குறோம்னா, இது பிளட் சர்க்குலேஷனை மிளகு அதிகப்படுத்தும். அதே மாதிரி மற்ற இன்க்ரீடியன்ட்லாம் சேர்க்குறோம்ல, அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக நம்ம உடலுக்கு போகிறதுக்கு, அந்த நியூட்ரிஷன்ஸ் அப்சார்ப்ஷனை மேம்படுத்துறதுக்கு, அதுக்காக மிளகு சேர்க்குறோம். அடுத்து நம்ம பாதாம் எடுத்துக்கிறோம். பாதாம் ஏன் எடுத்துக்கிறோம், பாதாமில் விட்டமின் இ அதிகமாக இருக்குது. ஸோ இந்த விட்டமின் இ நம்மளுடைய சருமத்திற்கும் நம்மளுடைய கண் நரம்புகளை பாதுகாக்கிறதுக்கும் உதவி பண்ணுது. அதனால பாதாம் எடுத்துக்கிறோம். அடுத்து பனங்கற்கண்டு உடல் சூட்டை சமநிலைப்படுத்துறதுக்கு பனங்கற்கண்டு எடுத்துக்கிறோம். சோம்பு ஐயை கூலிங் பண்ணும். ஸோ சிலருக்குலாம் இங்கே ஹீட்டாக இருக்கிறதுனாலையும் சிலருக்கு பிரச்சனை கொடுக்கும். ஸோ நம்மளுடைய கண்ணை குளிர்ச்சி படுத்துறதுக்கு சோம்பு, அதே மாதிரி பார்வையை
பார்வை தெளிவை அதிகரிக்கிறதுக்கு சோம்பு வந்து பயன்படுது. ஸோ சோம்பு வந்து கண்களுக்கு ஒரு சிறந்த மருந்து. அடுத்து வந்து திரிபலா வந்து எடுக்கிறோம். திரிபலா வந்து இது வந்து ஆயுர்வேதிக் உடைய பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா திரிபலா வந்து அவ்வளவு நன்மைகளை கொண்டது. ஸோ திரிபலா பவுடரை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம வீடியோவிலே போட்டிருக்கோம். வேணும்னா நீங்கள் போய் வீடியோவை பார்த்துக்கிறேங்க. இது வந்து ரெட்டினாவுடைய ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த திரிபலா வந்து பயன்படுது. இந்த கலவை எப்படி வேலை செய்யும்னா, கண்ணுடைய ரத்த ஓட்டத்தை ஃபர்ஸ்ட் அதிகப்படுத்தி, அதுக்கப்புறம் கண்ணுல இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாத்தையுமே நல்லா ஸ்ட்ரென்தன் படுத்தும். அப்புறம் அங்க வந்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே குறைச்சு கண்களுக்கு ஒரு நல்ல பவரை கொடுக்கும், நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்கும். ஸோ இந்த கலவையை எல்லாரும் எடுக்கலாமா அப்படின்னா எல்லாரும் எடுக்க முடியாது. சிலர் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். தவிர்க்க வேண்டும்னா உங்களுடைய மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லது. யாரெல்லாம் அப்படின்னா டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களுடைய மருத்துவர்கிட்ட அணுகிட்டு நீங்கள் எடுக்கணும். அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் வந்து அவங்களுடைய மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு இந்த கலவை எடுக்கிறது நல்லது. அது மாதிரி அலர்ஜி இருக்கிறவங்க இப்போ பார்த்தோம்னா நம்மளுடைய தேவையான பொருட்கள் இதில் ஏதாவது ஒரு பொருட்கள் வந்து எனக்கு சேராது, உடலுக்கு அந்த ஸ்மெல்லு கூட பிடிக்காது, சாப்பிட்டா எனக்கு அலர்ஜி வரும் அப்படிங்கிறவங்க தயவுசெய்து இந்த கலவையை வந்து எடுக்காதீங்க. ஸோ அப்படி நீங்கள் எடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை வாங்கிட்டு நீங்கள் எடுக்கிறது ரொம்ப நல்லது. இது கூடவே செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் 20-20 ரூல் வந்து பயன்படுத்துங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். இது செய்யும் பொழுது உங்களுக்கு முழுமையான ஒரு பலன் வந்து கிடைக்கும். அது என்னங்க 20-20 ரூல் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதை நான் இப்போ சொல்கிறேன். ஒவ்வொரு 20 நிமிடமும் 20 அடி தூரம், அதாவது சுமார் 6 மீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை நீங்கள் 20 வினாடி வந்து பார்க்கணும். இதுதாங்க 20-20 ரூல். இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா நம்மளுடைய கண்கள் தொடர்ந்து ஒன்று மொபைலை பார்க்கும், இல்லைன்னா லேப்டாப், அதாவது கம்ப்யூட்டரு, டிவி, இது எதையாவது ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கண்ணோடைய மசில்ஸ் வந்து சோர்வடைஞ்சிரும். இதனால் கண்ணில் உலர்ச்சி வரும், அதாவது கண் உலர்ச்சி, ட்ரை ஐஸ்ன்னு சொல்லுவோம்ல, இதெல்லாம் வரும். அதே மாதிரி விஷன்ஸ் வந்து நல்லா பிளர் ஆயிரும். ஸோ இந்த பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த விதி நம்ம பயன்படுத்துகிறோம். இது எப்படி வேலை செய்யுதுன்னா, நம்ம அருகில் இருக்கக்கூடிய திரை, அதாவது மொபைல், லேப்டாப், இதை பார்த்துட்டே இருக்கோமா, இது கண் தசைகளில் வந்து தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. நம்ம தூரமாக பார்த்தோம்னா அந்த தசைகளுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இதனால் கண் சோர்வு வந்து குறைய ஆரம்பிக்கும். எப்படி இது சரியாக நம்ம ஃபாலோ பண்ணணுமா, மொபைல் இல்லைனா லேப்டாப்பை பயன்படுத்தும் போது பக்கத்தில் ஒரு டைமர் வச்சுக்கிறோங்க. டைமர் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷம் பிரேக் எடுத்துக்கிறேங்க. எடுத்துட்டு நீங்கள் இப்போ லேப்டாப்பில் வேலை பார்க்குறீங்கன்னா 20 நிமிஷம் டைமர் செட் பண்ணது உங்களுக்கு டைம் காமிக்கும் போது பக்கத்தில் ஏதாவது ஜன்னல் இருந்துச்சுன்னா ஜன்னல் வழியை வெளியில் தூரமாக பாருங்கள். ஏன்னா இது தூரமாக பார்க்கணும். நம்ம பக்கத்தில் பார்த்துட்டு நம்மளுக்கு இந்த பிரச்சனை வருங்கிறதுக்காக ஜன்னல் வழியாக தூரமாக ஒரு 6 மீட்டர் தூரத்தில் எந்த பொருள் இருக்கோ அந்த பொருளை ஜஸ்ட் 20 வினாடி மட்டும் நீங்கள் பார்த்துட்டு உடனே நீங்கள் என்ன பண்ணணும், திரும்பி உங்களுடைய ஸ்க்ரீனை பார்க்கக்கூடாது. 20 வினாடி பார்த்து முடிஞ்ச உடனே உங்கள் கண்களை வந்து நீங்கள் நல்லா சிமிட்டணும், கண்ணை மூடி திறக்கணும். ஸோ இதை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வேலைகளை நீங்கள் பார்க்கலாம். இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு நல்லாவே ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, கண்ணுக்கு சில எக்ஸசைஸ் வந்து பண்ணுங்க. அதாவது நம்ம கண்ணை சிமிட்டி பண்ணோம்ல, இதுவே பண்ணலாம். இல்லைன்னா கண்ணுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பொருளை வந்து வச்சு ரொம்ப நேரம், அதாவது கண்ணு உங்களுடைய முகத்துக்கு பக்கத்தில் வச்சுட்டு அந்த பொருளை வந்து உத்து பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி செய்யலாம். அடுத்து வந்து தூரமாக இருக்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி மாற்றி கண்ணுக்கு வந்து சில எக்ஸசைஸ் வந்து கொடுங்க. அப்புறம் அடுத்து நல்லா தூங்குங்க. ஸோ நைட்டு 7லேருந்து 8 மணி நேரம் தூக்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மொபைல் பார்க்குறத குறைச்சிக்கிறங்க. அது கூடவே விட்டமின் ஏ ரிச்சாக இருக்கக்கூடிய உணவுகள், கேரட், பசலைக்கீரை, இந்த மாதிரியான உணவுகளை வந்து எடுத்துக்கிறங்க. ஸோ உண்மையாக உங்களுக்கு ஒரு நாளில் வந்து இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு உடனடியாக ஒரு மிராக்கள் வந்து நடக்காது. ஸோ நீங்கள் தொடர்ந்து இதை செய்யும்போது தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் வந்து தெரியும். ஸோ நீங்கள் தொடர்ந்து 30லேருந்து 60 நாட்கள் வந்து நீங்கள் தொடர்ந்து நம்ம பார்த்த எல்லா விஷயத்தையுமே நீங்கள் கடைபிடிக்கணும். ஸோ கடைபிடிச்சிட்டு வரும்போது தான் ஒரு நல்ல மாற்றம் தெரியும். உங்களுக்கு அந்த ஐஸ் ஸ்ட்ரெயின் வந்து எல்லாமே குறையும். பார்வையுடைய கிளாரிட்டி வந்து மேம்பட செய்யும்.
நண்பர்களே, கண் பார்வையை காப்பாற்றுறது உங்க கையில தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.